ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கமருதீன் குமரன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் அவர் ரெக்கார்டு வாங்கிட்டு வெளியே போகும்போது கமருதீனுக்காக எத்தனை பேர் வந்துட்டு வருத்தப்பட்டாங்க நம்மளுக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கமருதீன் வந்து ஸ்டார்டிங்கில் பிக் பாஸ் கேம் எப்படி அணுகுனார், எப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்தார் எல்லாமே தெரியும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நடந்த விஷயங்கள் ரொம்ப பெரிய பூதாகரமாக வெடிச்சது. அப்போயே அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் போச்சு. அப்போவும் அவருக்காக நின்னது அவங்களுடைய ஃபேன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்து அதுக்கப்புறம் அவருக்கும் விஜய் பார்வதிக்கு ஒரு சூப்பரான ஒரு நட்பு காதலை மாதிரி கடைசியில் வந்து இப்போ வந்து அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற அளவுக்கு வந்து வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ கமருதீன் அவருடைய தங்க மனசு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஃபினால டைமில் நம்ம இவர் கூட சொல்லியிருப்பார், துஷார் கூட. ஜெனியூன் அப்படின்னா நான் கண்டிப்பாக கமருதீனை சொல்லுவேன் அப்படின்போது அவர் அப்படியே சிரிச்சு கையெடுத்து கும்பிட்டுருப்பார். கோபம், கண்டிப்பாக கோபம் அவர்கிட்ட இருக்குது. பட் அதை விட வந்து அந்த குணமும் இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அதாவது மருத்துவ ரீதியாக ஒரு பெரிய ப்ராப்ளம் போல் இருக்குது. அதுக்காக வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் அந்த குழந்தைய வச்சு அவங்க வீடியோ போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய அமௌண்ட், ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படுது போல் இருக்குது. அதுக்காக நீங்கள் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பாவமாக இருக்குது. ரொம்ப குழந்தை, சின்ன பையன், ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை கீழே வந்துட்டு இதுதாங்க உங்களுடைய தங்க மனசுன்னு சொல்லிட்டு நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து அந்த விஷயத்தை கொடுக்குறாங்க. இதுதான் வந்துட்டு நம்மளுடைய ஃபேன்ஸ்க்கு நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயங்கள். நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. என்னென்னா அந்த பிக் பாஸ் ஆரியா இருந்தாலும் சரி, நம்ம முத்துக்குமரன் இவங்களாம் வந்துட்டு அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்ற விஷயங்கள் தான் இருக்குது, அவங்களுடைய எண்ணங்கள். சரிங்களா? நான் முத்துக்குமரன் கிட்ட வந்து கற்றுக்கிட்டது தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முறைப்படி டெய்லி வந்து உடற்பயிற்சி, இதை வந்து ஆரிக்கிட்டும் கற்றுக்கிட்டேன், இவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். யோகா எவ்வளோ முக்கியன்றதை கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுற அந்த பிரபலங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிற விஷயங்கள். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து கமருதீன் கிட்டேருந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக பார்க்குறேன். இந்த ஒரு விஷயத்தை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்தது ரொம்ப அழகான ஒரு தருணம். கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு கடவுள் அருளால் வந்து சரியாகணுன்றதை நம்ம சேனல் சார்பாக வந்து நம்ம வந்துட்டு பிரார்த்தனை செய்வோம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போவும் நீங்கள் கமருதீனை மிஸ் பண்ணுறீங்களா? கமருதீனை இப்போ நீங்கள் அடுத்தது எந்த இதில் எதிர்பார்க்குறீங்க? அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.